ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் லாஸ்ட் ஏஞ்சல். நம்ம விச் கிராக் பண்ண போகிறோம் பார்ட் 1 சாப்டர் 1. ஒரு பையன் ஒரு வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். அப்போது வினோதமாக சவுண்ட் கேட்கும்போது அவன் உண்டிக்கோல் இருந்துச்சான். உண்டிக்கோல் ஸ்டிங்ஸ் ஆட்டோ எடுத்துட்டு உள்ளே படுத்துட்டான். பெட்டு கட்டிட்டு ஒளிஞ்சிருக்கான் படுத்து. அந்த விச் கரைஞ்சிட்டு வந்துச்சு ஒரு குழந்தைய. அது நம்ம தான் கைஸ். நம்ம இங்கேருந்து ஸ்டிங் ஷாட்டை வச்சு அடிச்சுட்டு அந்த இதை எடுத்துட்டோம். ஏதோ ஒரு மூச்சு சத்தம். என்னது சவுண்ட் கேட்குது? ஓ, இதுதான் மூச்சு விடுதா? அதே போய் கீழே இறங்கணும் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிளாக்ல ஒன்றும் இல்லை, ஒன்று காணும். இங்கே இருந்து உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும் கைஸ். ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லக்கு இருந்தால் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது விச்சோட ரூம்ல போய் தேடி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓ, இங்கே கட்டிச்சு. இங்கேயே நமக்கு கிடைக்கலாம் கைஸ். நான் பார்த்தேன்னா அந்த இடத்துல கிடைக்கலாம். நீங்கள் லக்கியாக இருந்தீங்க. இல்லை ஒவ்வொரு இடத்துல ரேண்டமாக சொன்னாங்க கைஸ். அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுதான் இந்த சிம்பிள் பார்த்து சிம்பிள் எடுத்து கரெக்டான எடுத்து திரும்பி மேலே போய் வச்சுக்க முடியும். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். போயிட்டு ரூம்ல போய் பார்த்தா ஒரு நாட்டை பிடிச்ச சாக்ஸா இருக்கு. இது விச்சோட சாக்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விச்சு பல வருஷமா போட்டிருக்க முடியாது. அதான் எப்படி ஆகுது பச்சை கலர்லாம் தேய்த்து பாருங்க. வா, என்ன அருவருப்பானது. பேச மூக்கு மேலே வச்சுட்டு எல்லாமே. அதான் மூக்கு வச்சு உறிஞ்சிக்கிட்டே இருக்கான். ஓரம் ஓப்பனே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கீழே போனோம். கீழே போயிட்டு என்ன இருக்குங்களா கண்டுபிடிக்கிறோம். கீழே போய் சுற்றி பார்த்து அது என்ன வேறு அது பழப்பெல்லாம் இருக்கு ஜொலி. ஓ, இந்த பால் எது யூஸ் பண்ணுவோம் தெரியலையா? போகலாம். ஓ, இங்கே ஒரு இது நல்லா ஹைலைட் பண்ணி கட்டிக்கலாம். இதுக்குள்ள தூக்கி பார்க்கலாம். உள்ள வந்துருமா? கரெக்டாக வந்துருமா? உள்ள போயிடுச்சு. சரி, திரும்பி மேலே போய் சுற்றி பார்ப்பாங்க. அதுவும் வச்சு பார்த்தேன். வச்சு எங்க இதுன்னே தெரியல. மேலே கீழே போயிட்டு வந்துட்டேன். இந்த காலையில வாய் எங்க போச்சுன்னே தெரியல. சரி, கவுபார் இருக்கு. கவுபார் இங்க இருக்கும். அங்க உங்களுக்கு லக்குன்னா இங்க கிடைக்கலாம். இல்லை வேற எங்கேயாச்சும் கிடைக்கலாம். எங்களுக்கு ரேண்டமான பொருட்கள் தான். கவுபார் எடுத்துட்டு மேலே போவான். ஒருத்தவங்க ஒழிஞ்சிட்டே இருந்தாலும் அவனும் போகலாம். போயிட்டு திறந்து வச்சிருக்கான். இங்க பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. அதை பிக்க புட் அவுட் பண்ணிடலாம். வெளில தூக்கிட்டு நம்ம எதாவது பிடிங்கி விட்டுட்டு அதெல்லாம் உள்ள போயிட்டு இவ்வளோ பேசுறது கீழே போறது முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள போயிட்டுக்கலாம். அதுக்குள்ள போனா நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும் கிடையாது. நான் மந்திரம் அதுக்கும் மந்திர ஷீட்டு. அதுவும் என்னடா கிளாக்கு உங்களுக்கு ரேண்டமா வரும். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி வரும் guys. நம்ம என்னன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இது. அதே போய் சார் என்னன்னா ஒரு பாம்பு இருக்கு. என்னடா இது பாம்புக்கு மந்திரம் போடணும். சொல்லி இருக்குது. என்ன இது? ஓ, குழுக்குனா வரணுமா கைஸ்? குழுக்கு நம்ம டெலிஃபோன் பண்ணணுமா கைஸ்? எது இன்னொன்று இருக்கோ எங்க இருக்கோ அங்க நம்மளை டெலிபோர்ட் பண்ணிடுமா கைஸ்? கீழே போலாம். கீழே போய் கிளாக்குக்கு என்ன ஒன்று வேணுமா? இங்க எங்கேயாச்சும் கிடைக்கும். இல்லை மேலே ஏறுவோம். மேலே ஏறிட்டு ஏதோ ஷீட் இருக்கு. என்ன தெரியும்? மந்தர ஷீட்டு, கோலர் ஷீட்டு. ஓ, மின்னல் வச்சா லைட்னிங் இருக்குமா? அது அந்த சூனிய கழிக்கிறது வைத்தான் நம்ம வாங்க போய் வாங்க போயிட்டு சொல்லிட்டு போக்கு கீழே போட்டாங்க. சொல்றது வேலை டைமிங்கை செட் பண்ண சின்ன முள்ள பெரிய முள்ளன்னு கான்செப்ட் இல்லை கைஸ். செட்டப் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு போட்டு காக்கா கத்திட்டு போகுது. இங்கே வர இந்த இருங்க சின்ன பண்ண கீழே ஒருத்தன் வாய தொங்கிட்டு இருக்காங்க. அவன் காலில் போய் சேரவாங்க இல்லையா? வாங்கி சின்ன பண்ண என்ன செய்யலாம். குளிச்சிருக்கான். நம்மளும் பிரச்சனை சரியா செய்யலாம். அந்த மாதிரிதான் இவனும் குளிங்கிட்டேன். இங்கதான் இருக்கா சரி. அந்த பெயிண்டிங்ல இவன் தான் இவனும் அவனும் சரியா இல்லைன்னா அவன் என்ன பண்ணிட்டான், கையை பிச்சுட்டான். விச்சோட கையை பிச்சு அவன் வாயில வச்சிருக்கான். அதனால இவன் தண்டனை கொடுத்து இவளை சொரு விட்டா கல்லுக்கு வீட்டுக்கு நடுவுல. இவன் கத்துனா பாருங்க. நம்ம விச்சோட கையை எடுத்துட்டு வந்து என்ன நான் திரும்பி கூட தரேன்டா. அதுனா நான் இங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு ஐசியை காட்டும் போது ஐசியை காட்ட மாட்டேன்னு சொன்னேன். இவன் மட்டும் தர விச்சோட கை கொடுத்தாங்க. விச்சுக்கு பிடிச்சதான் இந்த பாட்டு சோகமான பாட்டு. விச்சு கைக்கு விச்சோட பிடிச்ச பட்டம். ஓ சாரி, நான் மாத்தி வந்துட்டேன். இல்ல
கீழே போனோம் ரிச்சோட ரூம்ல நம்ம ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்லுவாங்க. இந்த இடத்துல சொல்லுவாங்க. இங்க சொல்லிட்டு இங்க நின்று பார்த்தா வருவான். தெரியுமா தெரியாதா? இப்படி இல்லை வேணாம். நான் வெளிலே போயிடலாங்க. வெளில போயிட்டு நிச்சு வந்ததுதான்னு பார்த்தேன். கச்சிச்சு இன்னும் போட்டாச்சு. ஃபர்ஸ்டே ஏன் போட்டேன்னா இந்த இதுக்காகதாங்க. இந்த இதை அடுத்த டோர்ல போய் சொல்லிடலாங்க. வேஸ்டா இருக்கு. அதனால சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டேன். அப்படியே கீழே போயிடலாங்க. கீழே போயிட்டு இந்த இடத்துல இதுக்குள்ள ஒன்று பார்த்தேன். அப்போ இதை போட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு போயிட்டு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா போன் ஸ்டாக் ஆயிட்டு இருந்துச்சு. அதனால டோர் ஓப்பன் பண்ண முடியா. சரி இதை புனிட்டு ஓரம் போ. அதான் இன்னொன்று சீட் இருக்கு. இன்னொன்று மந்திரம் பாம்பு கயிறாக்குற மந்திரமா நல்லது. வாங்க தோங்கிட்டு மேலே போயிட்டு அந்த பாம்பு பார்த்தோம்னா அதுதான் பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். மேலே இருக்கா நம்ம போயிட்டு பார்த்துட்டு பாம்பு இருக்கு ஏதோ போட்டு மஞ்சள் தோகமாண்டு டோர் வச்சு எஸ்கேப் ஆனாங்க. சீக்கிரமா என்ன கன்றாவே நான் போட்டுட்டு தெரியல. இங்க ஏதோ ஒண்ணு நாங்க பாம்பு பேரு போட்டோம். புல் மாதிரி ஏதோ போச்சு. அதை போட்டோம். நம்மளுக்கு தோந்துச்சு. இதை தூக்கிட்டு போயிட்டு டோர் சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலாம். இதுதான் லாஸ்ட். ஆனால் சீக்கிரம் போயிட்டு போலாம் கீழே இறங்கிட்டு நல்லா வச்சு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. சீக்கிரம் போலாம். என்னடா இவ்வளவு நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். வெளில போது ஓடி கலாத போற வரல ஒரு ரெட் கலர்ல போட்ட ஒரு பொண்ணு வந்து சிரிச்சுட்டு இருந்தா. பாம்பு உட்காந்து பயந்துச்சான். அதுவும் மந்திரக்கோளை வச்சு நம்ம யூஸ் பண்ணனால அந்த பொண்ணு நூலாக்கிட்டோம் கையில. அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆயிடுச்சு. கேம் பிளே இந்த வீடியோட